பாருங்கள், புளி கரைச்சிட்டு தக்காளியும் போட்டு நல்லா கரைச்சி வச்சுருக்கிறேன். ரொம்ப கல் மாதிரி இருக்குது. இந்த கடைக்கார பொண்ணை தான் போய் திட்டணும். நல்லா பழமாக இருக்குக்கான்னு சொன்னால் பழமாகவே இல்லை. இங்கே பாருங்கள், நல்லா இது பண்ணிட்டேன். கருவேப்பிலை கொத்தமல்லி அது உடைய போட்டிருக்கேன். நான் சும்மா லைட்டாக இது பண்ணிக்கோங்க. அது கருவேப்பிலை கொத்தமல்லி நசுங்கிருச்சுன்னா நல்லா இருக்காது. அப்படியே பூண்டும் தட்டி வச்சுக்கிறேன். பாருங்கள், மஞ்சத்தூள் வந்து நம்மளுக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கணும். ரசத்துக்கு நான் போட்டுட்டேன். உப்பும் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கணும். இங்கே பாருங்கள், எனக்கு தேவையான அளவுக்கு நான் உப்பு போட்டுக்கிட்டேன். ஹாய் ஃப்ரெண்ட், இங்கே பாருங்கள், எப்பயுமே பீங்காவில் வந்து நம்ம உப்பு, கல் உப்பு, சால்ட் உப்பு எதுவாக இருந்தாலும் இந்த மாதிரி பீங்காவில் வச்சா வீட்டுக்கு ரொம்ப நல்லது. மகாலட்சுமி வந்து வாசம் செய்வாங்கன்னு சொல்லுவாங்க. அதனால் நான் பீங்காவில் தான் வச்சுருக்கேன். ஆல்ரெடி புளி கூட நான் வந்து பீங்காவில் தான் வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், எண்ணெய் ஊற்ற போகிறேன் நான் ரசத்துக்கு. எண்ணெயே காலி ஆயிடுச்சு. எண்ணெய் காலி ஆயிடுச்சு. நான் ஆல்ரெடி சன்ஃப்ளவர் தான் யூஸ் பண்ணுவேன். சன்ஃப்ளவர் அங்கே இல்லைன்னாங்க, அதனால் கோல்டு வின்னர் வாங்கி வந்திருக்கேன். இங்கே பாருங்கள், எண்ணெய் ஊற்றிட்டேன். ரசத்துக்கு நிறைய எண்ணெய் வேணும்னு அவசியம் இல்லை. மீடியம் அளவுக்கு ஊற்றினா போதும். இங்கே பாருங்கள், கடுகு உளுத்தம் பருப்பு போடுறேன். தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. பாருங்கள், நல்லா இதுவாகிடுச்சு. பூண்டு வந்து தட்டி வச்சுருக்கோம். நம்ம வந்து இது மசாலா இதுதான் ஆட் பண்ண போகிறோம், ரசப்பொடி. அதனால் வந்து பூண்டு மட்டும் போட்டுக்கணும். இங்கே பாருங்கள், பூண்டு ஆட் பண்ணிக்கிட்டேன். ஒன்றும் பாதியமாக இடிச்சிக்கணும், அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும் ரசம். கொஞ்சம் லைட்டாக ப்ரௌன் கலரில் வரும்போது இது பண்ணிக்கோங்க. எல்லோரும் யோசிப்பீங்க, மசாலா விற்கிறா, ஆனால் வந்து மசாலா பொடி இவ மட்டும் யூஸ் பண்ணுறாளா இல்லையான்னு தெரியலையே அப்படின்னு யோசிப்பீங்க. நானும் யூஸ் பண்ணுவேன். இங்கே பாருங்கள், ப்ரௌன் கலரில் ஆயிடுச்சு ரசம். இது வந்து கலக்கி வச்சுருக்கேன், நான் உங்கள்கிட்ட காட்டினேன். உங்களுக்கு காரம் கொஞ்சம் கூட வேணும் அப்படின்னா நீங்கள் மிளகாய் ஒரு 2 கிள்ளி போட்டுக்கலாம். நாங்கள் எங்கள் வீட்டில் காரம் நிறைய சாப்பிடுவாங்க, அதனால் நான் மிளகாய் 1 கிள்ளி போட்டுக்கிறேன். ஆனால் இது அவ்வளோ காரம் இருக்காது, காஷ்மீர் மிளகாய் இது. இங்கே பாருங்கள், எண்ணெய் காய வச்சுருக்கேன். காலிஃப்ளவர் வந்து 65 போட போகிறேன். இது எப்படி போட்டிருக்கோம் அப்படின்னா, காலிஃப்ளவரை வந்து வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 2 வாட்டி தண்ணி நல்லா இருத்துட்டு அதை வச்சுட்டு, அதுக்கப்புறம் அதோட வந்து 65 மசாலா, மட்டன் மசாலா ஆட் பண்ணிக்கணும். நம்மளுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு. அப்புறம் வந்து சில்லி மிளகாத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கணும். அப்புறம் லெமனு, பச்சரிசி பவுடரு, அதாவது மாவு அரைச்சி வச்சுப்போம் இல்லைங்களா, கொழுக்கட்டை இதெல்லாம் செய்கிறதுக்கு, அந்த அரிசி மாவு. அதுக்கப்புறம் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு, இதெல்லாம் நல்லா சேர்த்து தண்ணி விடாமல் நல்லா பிசைஞ்சு ஒரு 1 ஹவர் அந்த மாதிரி ஊற வச்சுக்கிட்டு இந்த மாதிரி பகோடா போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. இங்கே கடையில் விற்கிற மாதிரியே இருக்கும். நான் நல்லா ஊறிடுச்சு. காலையில் என் பையனுக்கும் போட்டு கொடுத்தேன். இப்போ எங்கள் வீட்டுக்காருக்கு போட்டு கொடுக்க போகிறேன். இங்கே பாருங்கள், எண்ணெய் வச்சுருக்கேன். பாருங்கள், எண்ணெய் நல்லா இதுவாகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் லைட்டாக கொதிக்கணும் எண்ணெய். இங்கே பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆகிட்டுருக்கு. பசங்க வந்து கிரேவி மாதிரி பண்ணாலும் சாப்பிட மாட்டுறாங்க. இந்த மாதிரி 65 மாதிரி நீங்கள் போட்டு கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க குட்டி பசங்களாம். இங்கே பாருங்கள், நான் அந்த மாதிரி தான் போட்டுட்ருக்கேன்.
இன்னும் கொஞ்சம் பாயில் ஆகணும். ஹாய் ஃப்ரெண்ட், நீங்கள் பாருங்கள் ரசம் வந்து கொதி வந்துடுச்சு. ஒரு வாட்டி நான் இப்படி கலரி விட்டுக்கிறேன். இங்கே பாருங்கள். இப்போ வந்து இங்கே நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, நான் ரசப்பொடி இதெல்லாம் சேல்ஸ் பண்ணுறேன்ட்டு. இங்கே பாருங்கள் ரசப்பொடி தான் இங்கே நான் வந்து கொட்டி வச்சுருக்கேன் ஆட் பண்ணுறதுக்கு. எனக்கு வந்து இந்த அளவுக்கு ஒரு போல் அளவுக்கு ரசம் வச்சுருக்கேன். அதனால் வந்து 2 ஸ்பூன் போட்டால் போதும். இங்கே பாருங்கள். இங்கே மிளகு சீரகம் இதெல்லாம் வந்து அரைக்கவே வேணாம். இதெல்லாம் மொத்தமாக சேர்த்து தான் நான் அரைச்சி இங்கே சேல்ஸ் பண்ணுறேன். கொஞ்சம் அதிகமாக வச்சுருக்கனால கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கிறேன். இங்கே பாருங்கள் நல்லா கலர் கொடுக்குது, வாசனையாக இருக்குது நல்லா ரசம். உங்களுக்கு ரசப்பொடி இந்த மாதிரி மளிகை சாமான் இதெல்லாம் ஏதாவது வேணும் அப்படின்னா அரைச்ச பவுட்ரு நான் கொடுக்குற நம்பருக்கு எனக்கு காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொரியர் பார்சல் கூட நாங்கள் பண்ணுவோம். இங்கே பாருங்கள் ரசம் ரெடி. ஏன்னா பவுடர் இது பண்ணதுனால ஒரு கொதி விட்டுருக்கேன் நான். இங்கே பாருங்கள் நல்லா வாசனையாக இருக்குது. ஓகே, ரசம் ரெடி. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 65 போட்டிருக்கேன் காலிஃப்ளவரில். இந்த மாதிரி ஆனியனும் இந்த கருவேப்பிலையும் ஆயிலில் போட்டு, கொஞ்சம் வெங்காயத்தை போடாதீங்க, இந்த மாதிரி கருவேப்பிலை எண்ணெயில் போட்டு நீங்கள் இந்த மாதிரி மேலே போட்டு கொடுத்தீங்கன்னா பசங்க கொஞ்சம் ப்ரைஸியாக நல்லா சாப்பிடுவாங்க. இங்கே பாருங்கள், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்.